ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நிறைய லைவை தொடர்ந்து நேற்றுமே வந்துட்டு நம்மளுடைய வெண்ணிலா வைஷ்ணவி வந்து ஒரு லைவ் வந்திருந்தாங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெண்ணிலா கேரக்டரை நீங்கள் எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது ஃபேன் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா அது ஒரு நெகட்டிவான கேரக்டராக இருந்தாலுமே நீங்கள் அதை எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களும் ஒரு அழகான புரிதல் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு சீரியலில் ஹீரோ ஹீரோயின் ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கணும், அதை தொடர்ந்து மற்ற எல்லா கேரக்டருமே நெகட்டிவாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டரில் இந்த மாதிரி மக்கள் மனசில் இருந்து கொஞ்சம் திட்டுலாம் வர்றது சகஜம் தான். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான், வந்து பாராட்ட தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவங்களுடைய புரிதல் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல் அந்த வெண்ணிலாவுடைய கேரக்டர் என்ன தான் இப்போதைக்கு நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு டைம் வந்துட்டு நான் அந்த கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ விஜயன் காவேரிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணிட்டு தான் நான் அந்த கேரக்டர்கிட்டே போவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒன்லைன் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மாறும் அப்படின்ற மாதிரி, அந்த பாசிட்டிவாக எவ்வளோ நாள் கழிச்சு மாறும் அப்படின்லாம் தெரியல. பட் எனிவே அவங்களுக்கு கேரக்டர் மாறும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஒரு சில சீரியல்லாம் வில்லிகள்லாம் திருந்தவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் நெகட்டிவாக கொண்டு போய் வச்சு அந்த கேரக்டர் எங்கேயாச்சும் போய் ஒரு லூப்பில் முடிச்சு தான் முடிப்பாங்க. பட் இந்த கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாசிட்டிவாக கொஞ்சம் கொண்டு போவாங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதே தான் அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த அப்கமிங்கில் வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் மேரேஜுடைய ட்ரூத் ரிவீல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பிரவீன் மேனன் சார் சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அதில் ரிலேட்டடாக நீங்கள் சொல்லுங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக அது வந்து அப்கமிங்கில் வருது. பட் அதுவுமே கூட விஜயன் காவேரிக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி வீட்டில் எல்லாம் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கிற புரிதலை, இப்போதைக்கு இருக்கிற புரிதலை புரிஞ்சுக்கிட்டு சரி எதுவும் சொல்லாமல் விடுறாங்களா அப்படிங்கிறது தெரில. பட் அதனால் என்ன கான்சிக்வன்சஸ் அவங்களுக்கு பாசிட்டிவாக அமைய போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ தொடர்ந்து ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இன்னும் ஸ்டில் வந்துட்டு காவேரி வந்து விஜயோட வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சும் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏதோ பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு தான். ஏன்னா நெகட்டிவாக போயிருந்துச்சுன்னா கூட்டிகிட்டு வெளியே போகிறது அந்த மாதிரிலாம் சீன்ஸ் இருந்திருக்கும். ஹோப் இது வரைக்கும் ஆஃப் ஸ்க்ரீனில் அந்த மாதிரி எதுவும் அமையலை. ஸோ அந்த வகையில் சந்தோஷம் அப்படிங்கிறது தான். ஸோ பாசிட்டிவாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் நெகட்டிவாக அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுல இந்த மாதிரி சின்ன ஹோப் கிடைச்சாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.